விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் ஒரு 2 நாளாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி பார்த்தேன். இந்த நாகை மாவட்டம் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியது. அந்த நாகை மாவட்டம் இப்போ நாகப்பட்டினம் எஸ்பி திரு ஹர்சிங் ஐபிஎஸ் அவர் இருக்கிறார். அவர் குறித்தான செய்தியாக இருந்தது. ஆனால் அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சா கடத்தல் கும்பலோட நேரடியாக எஸ்பிக்கே கன்னவென்ஸ் இருக்கிற மாதிரியான செய்தி. நக்கீரன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. நக்கீரன், குமுதம் ரிப்போர்ட்ரு, அப்புறம் தினமலரனுடைய டீ கடை பெஞ்சு, இதுகளெல்லாம் வந்து அடுத்தடுத்து அந்த செய்திகள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த செய்திகளுடைய தொகுப்பு அதை அப்படியே தொகுத்து கொடுக்குறேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4ஆம் தேதின்றாங்க, இந்த மாதம் 4ஆம் தேதி என்னமோ, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு மேலப்பிடாகையூர் அந்த ஏரியாவில் அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ பாலமுருகன் தலைமையிலான ஒரு டீம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச தகவலின் பேரில் அந்த கஞ்சா ரைடு வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. அதில் ஒரு 5 கார் பிடிபடுது, ஒரு 200 கிலோ கஞ்சா. அது வந்து இலங்கைக்கு கடத்துறதுக்காக வந்திருக்கு. இலங்கையினுடைய சர்வதேச மதிப்பு வந்து பல கோடி ரூபாய் இருக்குன்றாங்க. 200 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு, 5 கார் பிடிபட்டிருக்கு. இதில் வந்து அதனுடைய ஆள் வந்து விசாரிக்கையில் அதனுடைய அந்த கஞ்சா கடத்தல் கும்பலுக்கான டீம் ஹெட்டு விசாரிக்கையில் அந்த அறிவழகன் அப்படின்னு சொல்லி வருது. அறிவழகன் ஒரு அதிமுககாரரு, வேதாரண்யம் யூனியன் வைஸ் சேர்மன். அவர் வேதாரண்யம் யூனியனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கிறார் இப்போ ப்ரெசண்ட்டு. அப்போ அவரை கழட்டி விடுறதுக்கு அவர் வந்து அந்த அறிவழகன் வந்து நேரடியாக எஸ்பியோடைய கன்வென்ஸில் இருக்கிறாராம். அவர் எப்படியோ வந்து எஸ்பிக்கு பேசுகிறாரு. அவரை அன்னைக்கு அந்த டீம்லேருந்து அக்யூஸ்ட் இதிலேருந்து கழட்டி விடுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் 20 லட்சம் ரூபாய் உடனடியாக கைமாறியதாகவும் எஸ்பிக்கு அதில் தகவல் இருக்குது. இப்போ இந்த எஸ்பி பற்றி சொல்லணும்னா, அவர் ஏற்கனவே வந்து டிசி டிராஃபிக் நார்த்தில் இருந்தார். அப்போ கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஐடபிள்யூன்னுவாங்க, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்கு, அதில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கூட ஏசிட்ட வந்து மாதம் 10,000 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாராம். ஆனால் இப்போத்தான் தகவல் சொன்னாங்க. அந்த நேரம் நம்ம வந்து அவர் அங்கே இருக்கையில் எனக்கு கிடைச்ச தகவலின் பேரில் கடந்த 13/2/2023 அந்த இவரை பற்றியான அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதில் கூட அந்த லோகேஷ்னு ஒரு காவலர் இவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, ஐயா இப்படி பண்ணுறாங்கய்யா அப்படி பண்ணுறாங்கன்னு அந்த ஏசி ஆர்ஐஏ அவங்கள பற்றியான ஒரு அலிகேஷன் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் கமிட்டடு சூசைடு இறந்தே போயிடுவார். அது இவருக்கு தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பார். அப்போ கூட ஒரு சரியான முறையில் விசாரிக்கலை. அந்த ஆதங்கத்தில் நம்ம அப்பையும் ஒரு இது போட்டிருந்தோம். ஒரு இளம் ஐபிஎஸ் அதிகாரி ஃபஸ்ட்டு பார்த்தா ஏஎஸ்பி அங்கே திருச்செந்தூரை நம்ம முடித்தார். அப்புறம் அந்த போஸ்டிங் அங்கே டிசி டிராஃபிக் நார்த் இருந்தார். இப்போ வந்திருப்பார் டிஸ்ட்ரிக்கு. எப்படிங்க அவ்வளோ கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு மாவட்ட அதிகாரி அது வந்து அந்த அறிவழகன் டைரக்ட் கான்டாக்டான். அறிவழகன் வந்து நேரடியாக எஸ்பிகிட்ட கான்டாக்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் டீமு மற்ற இந்த லோக்கல் பார்ட்டி யாரையும் பார்க்க மாட்டார். ஆனால் பார்த்துருந்தாருன்னா அந்த அக்யூஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், அவங்களுக்கு மாமூல் கொடுத்துருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கு. இவர் நேரடியாக எஸ்பிகிட்ட பார்க்குறதுனால எஸ்பியை வந்து கவனிச்சுக்கிடுவார்ல. அதனால் இது வந்து அந்த ஏரியா டோபாகிராஃபி தெரிஞ்சுக்குங்க. நாகப்பட்டினம் வந்து மெயினாக அந்த டெல்டா மாவட்டம் கடற்கரை பகுதி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை, முத்துப்பேட்டை, இது எல்லாம் வந்து அந்த சீசோர் ஏரியா. இதன் மூலமாக தான் வந்து இலங்கைக்கு கடத்தலாகும். அது தங்கமாக இருக்கட்டும். ஆனால் பழைய எல்டிடி பீரியட்லாம் ஆயுத கடத்தலாம் இதன் மூலமாக தான் நடந்துச்சு. அதனால் என்னென்னா ஏறத்தாழ எல்லா அமைப்புமே இந்தியன் நேவல் அதில் வந்து அடிக்கடி வந்து அந்த ரோந்து போவாங்க. இந்தியன் நேவலுடைய ரோந்து இருக்கும். அதுபோக அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஐபி யூனிட் அங்கே டிசிஐஓ தலைமையில் அங்கே ஒரு யூனிட் ஒன்று இருக்கும், அது இன்டெலிஜென்சி பியூரோ. அது போக நம்ம இது வந்து அந்த கோஸ்டல் செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள், அது அந்த ஏரியாவில் அடிக்கடி இருக்கும். கோஸ்டல் செக்யூரிட்டியுடைய மெயின் கான்சன்ட்ரேஷன் அந்த ஏரியாவில் இருக்கும். அந்த கியூ பிரான்ச்சு அவர்களுடைய கண்காணிப்பு அதிகப்படியாக இருக்கும். அப்புறம் அந்த நிலப்பகுதியிலிருந்து அந்த கடற்கரைக்கு போகக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரும்.
அதனால் ஃபாரஸ்ட்டினுடைய அவர்களுடைய கண்காணிப்பு இருக்கும். அப்புறம் எஸ்பிசிஐடி இருக்கும். எஸ்பி ஆஃபீஸும் உங்கள் கண்ட்ரோல்னு கூட வச்சுக்கோங்க, இந்த எஸ்பியினுடைய கண்ட்ரோல்னு கூட வச்சுக்கோங்க. இத்தனை யூனிட் இருக்கும். ஒருவேளை உங்களை தாண்டி கடலுக்குள்ளே போய் பிடிபட்டுருச்சுன்னு வைங்க, அது வந்து நம்ம கோஸ்டல் செக்யூரிட்டிலேயோ இல்லைன்னா வந்து இந்தியன் நேவல்லையோ அது வந்து பிடிபட்டுருச்சுன்னு வைங்க, உடனடியாக கன்ஃபஸ் பண்ண மாட்டானே, இது எஸ்பிக்கு கொடுத்து தாங்க வர்றான், எஸ்பிக்கே வந்து இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் தெரிஞ்சு போகாதா? அதாவது எப்பயுமே இது மாதிரி அந்த இல்லீகல் பிஸ்னஸ்ஸு அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற பூராமே வந்து பிடிபடாத வரைக்கும் தாங்க நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். அவன் எங்கே பிடிபட்டாலும் சரி உங்களை வந்து கன்ஃபஸ் பண்ணிடுவேன். எங்கே எந்த இடத்துல பிடிபட்டாலும் சரி அந்த எஸ்பிக்கு நாங்கள் காசு கொடுப்போங்கன்னு சொல்லி அவ்வளோ விசுவாசமாலாம் அப்படிலாம் வந்து சொல்லாதேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுக்கு காசு கொடுக்குறேன்? நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறேன். அவன் மாட்டிக்கிட்டேன், காப்பாற்றலை யாரும் அப்புறம் சொல்ல மாட்டானா? அதனால் இது வந்து டிஜிபி வந்து உள்துறை செயலர், நம்மளுடைய தமிழக முதல்வர், இது எல்லாம் வந்து உடனடியாக இது விஷயத்தில் ரொம்ப தீவிரமான கவனம் எடுக்கணும். இந்த எஸ்பியினுடைய நேட்டிவ் வந்து இவர் 2018 நேட்டிவாக உத்தரப்பிரதேச லக்னோன்னு நினைக்கிறேன். லக்னோவில் ஏதோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பல கோடி மதிப்புள்ள வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். அதெல்லாம் கொஞ்சம் கணக்கெடுங்க. ஆனால் வந்ததுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்குள்ளே இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இது தெரிஞ்சு போனதற்கு பிறகு இவராக தன்னை பயந்து இது எப்படி நக்கீரனுக்கு வந்துச்சு, இது எப்படி குமுதா ரிப்போர்ட்டருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆளுகளை பூரா மாற்றிக்கிட்டு இருக்கிறாராம். ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா ஒரு அம்மா இருந்ததுக்கு போல ஏஆர் போட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த இதில் பார்த்தோம்னா அந்த ப்ரோ கண்ட்ரோலில் இருக்கிறவங்கள மாற்றுறாரு, கன்மேன் உட்பட எல்லாத்தையும் மாற்றுறாரு. யாரை பார்த்தாலும் தன் நிழலை பார்த்தாலே பயமாக தானே இருக்கும். இப்போ எதுக்கு இந்த வேலை செய்வானே, எதுக்காக இப்படி பயந்து சாவானே, தன் நிழலே இப்போ பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது, என்னடா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. நல்ல அருமையான போஸ்ட்டு, ஐபிஎஸ் முடிச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவன் வந்து இன்னும் வந்து ஒரு 38-39 வயசு தான் இருக்கான். அதுக்குள்ளே என்ன எவ்வளோ பல பதவி உயர்வுகளுக்கு போகணும். அதுக்குள்ளே அப்படி வந்து இவ்வளோ மோசமாக வந்து பணத்தினுடைய தேவை அதுக்கு போய் அடிமையாவாங்க. இவர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா செல்லை கையில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக சீன் போட்டார். நாகப்பட்டினத்துக்குள்ளே வந்தோன்னே அந்த சோசியல் மீடியா செல்லில் இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் டீமு அவங்க பெரிய கதைவசனகர்த்தா மாதிரி இவரை பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி எழுத ஆரம்பித்தாங்க. அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி ஆள் கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலுக்கு பயங்கர ஸ்டைலாக இருப்பார், ஹிந்தி ஆகிட்டு மாதிரி. அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மக்களுக்கு தெரியாது, சரி இப்போ உண்மையிலேயே பெரிய சூப்பர் ஆள் போல் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். ஒரு 3 மாதம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஏன்னா சில்லறை பிடிக்கிறதுக்காக இருந்திருப்பார் போல். அதனால் வந்து ஒரு எஸ்பி அளவுக்கு இது மகா கேவலமான ஒரு விஷயம். இப்போ அந்த அறிவழகன் அந்த யூனியன் வைஸ் சேர்மன் அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. கொஞ்சம் உயர் அதிகாரிகள் விசாரிங்க. அவர் மை-20 ஏதாவது விசாரிச்சுக்கிட்டு இருப்பாருன்னாங்க. கொஞ்சம் உயர் அதிகாரிகள் வந்து விசாரிங்க. அந்த மதுவிலக்கு டிஎஸ்பி ஆனால் அவர் பற்றி கூட அந்த இதில் ஏதோ போட்டிருந்தாங்க, நவரச நாயகன் பெயர் கொண்டன். அவர் தான் வந்து கார்த்திகேயனை அப்படி போடுறாங்களாம். ஆனால் ஒன்றும் வேண்டியதில் ஓப்பனாகவே சொல்லுங்கள், கார்த்திகேயன் அவர் தான் வந்து டிஎஸ்பி. அவர் வந்து லோக்கலில் மாமூல் வாங்கி கொடுக்குறது. ஆனால் அவரை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு எஸ்பியை. அதெல்லாம் எப்போ இருந்து எவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்க எப்படின்றத கணக்கு பண்ணுங்க. ஒரு எஸ்பி லெவலுக்கு இருக்கக்கூடியவர் அவர் எவ்வளோ தூரம் ஹானஸ்டாக இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பயப்படுவாங்க. ஆனால் முதல்வருக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது, லாண்ட் ஆர்டருக்கு சவாலாக இருக்கக்கூடியது இதுதான், இந்த கஞ்சா தான் மெயின். இவ்வளோ பெரிய லாண்ட் ஆர்டர் ஒழுங்கினதுக்கு காரணமும் இந்த கஞ்சா புழக்கம் தான் அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சியினரும் சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான பயமோ எந்த கூச்சமோ இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா இப்போ இருக்கக்கூடிய புதிய ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் ஆனால் நம்மளுடைய திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவருக்கான ஒரு மெயினான டாஸ்க்காக இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து லாண்ட் ஆர்டரில் இருக்க முடியாது. லாண்ட் ஆர்டரில் எதுலேயுமே இருக்க முடியாது. கூடுமான அளவுக்கு மேக்ஸிமம் என்ன பனிஷ் பண்ண முடியுமோ பனிஷ் பண்ணுங்க. ஆனால் அதனால் எதுலேயுமே இருக்க முடியாது. டம்மி போஸ்ட்டில் போட்டாலும் அதில் என்னடா காசு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதனால் இருக்கிற ஆட்கள்லாம் இப்போ இவர் மாற்றுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவர் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அவர் திரு ஹர்சிங் ஐபிஎஸ் எஸ்பிக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்குள் தான் மாற்றம் வேணும், நீங்கள் தான் மாறணும்.
நீங்கள் தன்னை மாற்றிக்கொண்டால் போதும். வேறு யாரையும் ஒன்றும் மாற்றணும், அவர் நமக்கு சொல்லியிருப்பாரோ இவர் நமக்கு சொல்லியிருப்பாரோ ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வாங்க. யாரையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா பயந்து தான் நீங்கள் ஓடணும். என்ன தான் காசு வச்சுருந்தாலும் இப்போ இவங்க வந்துடுவாங்களா அவங்க வந்துடுவாங்களா பயந்து தான் ஓடணும். நாட் ஓன்லி திஸ் எஸ்பி, யாராக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில், ஏன்னா இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கி இருக்கக்கூடியதில் நீங்கள் காசு வாங்கினாலும் தெரியும், வாங்கலைனாலும் தெரியும். வாங்கலைனாலும் நல்லாவே உண்மையான ப்ரைஸ் பண்ணி எழுதுவாங்க. நல்ல ஆஃபீஸரு நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உண்மையாகவே. நீங்கள் யாருக்கும் காசு கொடுத்து எழுத சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க. இது உடனடியாக உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வரணும் போல் இருந்துச்சு. அந்த ரேஞ்சினுடைய டிஐஜி, மத்திய மண்டல ஐஜி, இது எல்லாம் பார்த்து இவர் நீ இங்கே இருக்கிறதுக்கு லாயக்கு கிடையாது, இவருடைய எம்மோ அதுதான் அப்படின்னால லாயக்கு கிடையாது, ட்ரான்ஸ்ஃபருக்கான வழி பாருங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்து எனக்கு ஒன்றும் பெருசாக தகவல் இல்லைப்பா. நானாக ஹைப்போத்தட்டிக்கலாக ஏதாச்சும் சொல்ல முடியாது. ஆனால் ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்தால் பகிர்ந்துக்கிடுவோம்னு சொல்லி பார்த்தேன். வேறு ஒன்றும் அது குறித்து பெரிய விஷயம் இல்லை. வந்துச்சுன்னா பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திக்கிறேன். வணக்கம்.